அப்பட்டமா அடாவடித்தனம் பண்ணுது. நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களை படிச்சவங்க பார்க்காம அப்பட்டமா அடிச்சு வெளியே தூக்குறாங்க. கொஞ்சம் கூட மரியாதை, இந்த போலீஸ்க்கு மரியாதை கிடையாது. சப்போர்ட் பண்ண கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. படிச்சிருக்கேன் நான், படிச்சதுக்கு அப்ப எனக்கு மரியாதை, அப்ப படிச்ச எனக்கு மரியாதை. அப்ப வாக்குப்பதிவு நிறுத்தி வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 2 hours நிக்குது. 2 hours நிக்குதுன்னா வந்தோடனே எங்களை எதிர்த்து தள்ளலாம். நின்னு பேசு. கரெக்டா எங்களை பார்த்தா தள்ளுறாங்க. எங்களை தான் தள்ளுறாங்க. நாம் தமிழர் கட்சியை மட்டும் தான் இப்படி பண்றாங்க. எல்லா இடத்துலயும் இப்படி பண்றாங்க. எல்லாம் இந்த போலீஸ் வந்து போங்கன்னு சொல்றதுக்கும் தள்ளுறதுக்கும் என்ன உங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம். போங்கன்னு சொல்றதுக்கும் வந்து தள்ளுறாங்க. போகதான் போறோம் யாரு இல்லைன்னு சொல்றா. தள்ளுறதுக்கு அவங்க யாரு வச்சிருக்கு? நான் படிச்சிருக்கேனா இல்லையா? அவங்க மட்டும் தான் படிச்சிருக்காங்களா? நாங்களா படிக்கலையா? அப்ப யாருமே ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்க, ஒரு மரியாதை இல்ல, ஒரு பாடம் எடுக்கிற ஆசிரியருக்கு மரியாதை கிடையாது. என்ன பண்ணிட்டோம்? அடிச்சு கொள்ள மட்டுமே ஏதோ கொள்ள அடிச்சு கத்துறாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட் தான் நின்னுட்டு இருக்கோம். மக்கள் காலத்துல நாங்க லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு அரசியல் பிறக்கணும், இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற சொல்லிங்க அரசியல் நிக்கிறோம். அடிச்சு கை வச்சு தொலைத்துறாரு. ஐயா போறாங்கன்றோம், மரியாதையா பேசுறோம். அடிச்சு தொலைத்துறாரு. போறன்னு சொல்லி தள்ளி விடுறாரு. கேட்டா இல்ல அப்படிதான் பண்ணுவேன். 4 டிகிரி முடிச்சிட்டு ஒரு காலேஜோட ப்ரொஃபசர் நான் கேக்குறேன். நான் கேட்காம ஓடி போய்டுமா? எதுக்கு அப்படி பண்றாங்க? நின்னுக்கிட்டு தான் இருக்கும். அமைதியா நிக்கிறோம். அப்புறம் என்ன? அமைதியா நிக்க கூட உரிமை இல்ல நாட்டுல. உள்ள இருக்கவங்களும் பூத் உள்ள இருக்கவங்களும் ஏடா கூடமா தான் சார் பேசுறாங்க. அந்த மிஷின் சரியா ஒர்க் ஆகல, சரி பண்ணி காட்டுங்க, சரி பண்ணி காட்ட மாட்டாங்களா? அந்த பூத் உங்களை கேஸ் போடுவாங்க. அவங்க தவறா நடந்து நாங்க ஒரு கேள்வி எழுப்புறோம். அத அவங்க சரியா செய்யணுமா இல்லீங்களா? கேள்வி எழுப்பி செஞ்சு தரதா சொல்றோம். உங்களை கேஸ் போடுங்க சொல்றாங்க. வந்த உடனே முதல்ல நாம் தமிழர் கட்சியில வெளிய அனுப்புறாங்க. என்ன காரணம்? வெளிய போறோம்ன்றோம், வெளிய போக மாட்டோம்னு சொல்றாங்க. மத்த கட்சிகள் வெளிய போறோம் யான்னு சொல்றோம். மரியாதையில வாச்சு குடுக்குறாங்க. இங்க பாருங்க, காவல்துறையும் சரி மக்களும் சரி ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களுடைய ஓட்டு சின்னம் விழல. அதனால நாங்க வந்து 19 மக்கள் சொல்லல. பொதுமக்கள் அப்படி யாரும் இல்ல. பொதுமக்கள் உண்மையை புரிஞ்சுக்காங்க. யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அவங்க அந்த ஸ்லிப்ல வச்சிட்டு அதுதான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் மொத்த பக்கம் யூஸ் பண்றாங்க. எங்களோட உரிமையை தானே சார் நாங்க கேக்குறோம். எங்க மட்டும் ஏன் அடக்கு ஒடுக்குறாங்க? அவங்க ஒரு பெண்ணுன்னு பார்க்காம அவங்க அடிச்சு வெளியே வர்றாங்க. நீங்க காவல்துறை தான் வேலையா சொன்னீங்க, கவர் பண்ணீங்கல்ல. ஆனா இதே டிஎம்கே வான்னு ஓட்டு போடுறீங்க. எல்லாரும் கட்சி இருந்தா கூட பரவாயில்லை, நாங்க சைலண்டா தான் நிக்கிறோம். வந்தோனே போன்னு சொன்னா போறோம். எங்க வேட்பாளர் கூட நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் யாருமே இல்ல. எங்க வேட்பாளருக்கு சிறிதளவுல ஏதாவது இங்க யார் பாதுகாப்பு கொடுப்பா? யார் பாதுகாப்பு கொடுப்பா? 15 லட்டிங்க உள்ள கொண்டு வராங்க, மிரட்டுறாங்க. ஒரு லேடின்னு கூட பார்க்காம மேல கை வைக்கிறாங்க, தள்ளுறாங்க அந்த அம்மாவை. ஒரு எஸ்ஏ இன்ஸ்பெக்டர் கூட கிடையாதுங்க, நார்மல் பிசி. அந்த பெண்கள் கூடி இருக்காங்கல, பெண் காவல்துறை எங்க போறாங்க? ஒரு 10th 11th 12th படிச்சு வந்திருக்காங்க. ஏன் மேல ஒரு ஆண் காவல்துறை கை வைக்கிறான்? அப்ப அத்தனை பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் மேல ஏன் அந்த ஆண்கள் கை வச்சு வெளிய அனுப்பல? அது காரணம் இதுல முக்கா சூழ்ச்சி எல்லாமே பொறுமையா தான் இருக்காங்க. இங்க மிஷின்ல யாருக்குமே ஓட்டு விடலங்க. சிக்கல் இதுதான். உண்மையை மக்களும் சொல்ல மாட்டாங்க. காலையில இருந்து இந்த மிஷின்ல ஓட்டு பதியவே இல்ல. பாருங்க அந்த நீங்க 4 இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஓட்டு அவங்க கட்சிக்காரங்க உள்ள இருக்காங்க பாருங்க. அவங்க ஏன் தோத்தல? திரிஷா நிக்கலாமா? திரிஷா வந்து பிரஸ்ல நிக்கலாம். வேட்பாளர் நின்னாக்க மரியாதை இல்ல. வேட்பாளர் நிக்க கூடாதான், பிரஸ் மீட் பண்ண கூடாதான். ஆனா திரிஷா வரலாம், 1000 கேமரா பின்னாடி வரலாம். வந்தா 1000 கேமரா வரலாம். ஆனா ஒரு வேட்பாளர் நான் போட்டிடுறேன் வந்தாக்க கேமரா நிக்க கூடாதான், பேட்டி கொடுக்க கூடாதான், பார்க்க கூடாதான். 200 மீட்டருக்கு வெளில நிக்கணுமா? நீங்க எழுதி கொடுங்கங்கறோம். 200 மீட்டருக்குள்ள வேட்பாளர் வரக்கூடாதுன்னு எழுதி கொடுங்க. வேட்பாளர் வரக்கூடாதுன்னு எழுதி கொடுங்க. இப்ப நம்ம தள்ளினே தான் வராங்க. எவ்வளவு தூரம் சார் வெளில போறது? நீங்க எங்களை வெளியேற்ற அளவுக்கு நாங்க என்ன சார் பண்ணோம்? நாங்க என்ன சார் குற்றம் பண்ணோம்? நாங்க வெளியே போய் பேசுறோம். விடுங்க. என்ன இந்த காம்பவுண்ட்ல உங்க பவர் 300 பூத் இருக்கு. நாங்க எல்லாத்துலயும் போய் எல்லாம் சண்டை போட்டுட்டு இல்ல. மக்களை வந்துட்டு இது பண்ணணும், வெளியில காக்க வைக்கணும்ங்கிற எந்த இது விருப்பமும் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. மைக்கு சின்னத்துல ஒருத்தர் ஓட்டு போடுறாரு, அந்த ஓட்டு விழல. என்ன இதை அழுத்தி பார்த்தாரு, 2-3 தடவை அழுத்திட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மேல உள்ள சின்ன ஏதாவது வேலை செய்தான்னு சொல்லிட்டு அது உழுவுது. அப்ப அது வேலை செய்யலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பொதுஜனம், அவருக்கு வந்துட்டு அந்த ஃபார்முலா தெரியாது, ரைஸ் பண்ணணும்னு தெரியாது, கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியாது, எதுவும் பண்ணல. அவர் ஐயோ என் ஓட்டு போயிருச்சேன்னு வந்து என்கிட்ட சொல்றாரு. அப்ப நான் அதை வந்து கேட்கறேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு டெஸ்ட் ஓட்டுன்னு ஒரு இது இருக்கு, நீங்க ஃபார்மேட் ஃபில் பண்ணி கொடுங்கறாங்க. நான் ரெடிங்கிறேன். அப்ப டெஸ்ட் ஓட்டை பண்ணணும்னா ஏஆர்ஓ ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. நீங்க வந்துட்டு டெஸ்ட் ஓட்டு போடுறீங்கன்னாக்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், அது சரியா வரலன்னா அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாரு, உங்க மேல கேஸ் தொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப நான் திருப்பி கேட்கிறேன், அது சரியா இருந்துச்சுன்னா இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? அப்ப சரியா இருந்துச்சு, இப்ப நீங்க வந்துட்டு என்னோட ஓட்டு சரியா இருந்துச்சுன்னாக்க நான் சொன்னது நான் டெஸ்ட் வந்துட்டு சரியா இருந்துச்சு. அப்பா வந்து அவங்க வந்துட்டு அதை பேசல. அப்பா அவங்க வந்துட்டு ரூல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்துட்டு டெஸ்ட் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுமதிக்கிறாங்க. அப்ப அனுமதிக்கிறதுக்கு நாங்க வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்கணுங்கிறாங்க. லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு திரும்ப வந்து பிரச்சனை பண்றாங்க, டெஸ்ட் ஓட்ட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பிரச்சனை பண்றாங்க.
நாங்க பிரச்சனை பண்ணோம்னா போலீஸ் அதுக்கு உடந்தையா இருந்துட்டு எங்களை வெளியேற்றுறாங்க. அது ரூல்லே கிடையாது, கேண்டிடேட்டால வந்துட்டு உங்களால சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை வெளியேற்றுறாங்க. அப்ப கேண்டிடேட்டா எனக்கு வந்துட்டு இது என்னோட மிஷின் வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இல்லையா? அப்ப அந்த கேள்வியை நாங்க கேட்கிறோம். எங்களை வந்துட்டு அத்தனை பேரும் அடிச்சு வெளியில துரத்தி, எங்களுடைய மகளிர் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு தூரம் வெளியில துரத்தி இது பண்றாங்க. இது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். இப்ப இவ்வளவு பூத் இருக்கு, ஏதாவது ஒரு பூத்துல போய் நாங்க பிரச்சனை பண்றோமா? காலையில இருந்து அவ்வளவு சுமூகமா நாங்க எல்லாத்திலயும் நடந்து வந்துட்டு இருக்கோம். மக்கள் எல்லாம் சந்திக்கிறோம், எல்லா இடத்துலயும் போய் பாக்குறோம். அது எல்லாத்தையும் சார் வெளியில தான் சார் வந்திருக்கோம், வெளியில தான் சார் வந்து நிக்கிறோம். சார் உட்காருங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.